உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை டெலீட் பண்ணிவிடுங்க. என்னடா அவன் இப்படி சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் முன்னே இருந்த மாதிரி இப்போ இல்லை. இந்த இன்ஸ்டாகிராம்னால உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் லைஃப்பில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் இதை ரியலைஸ் பண்ண நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஆப்பை குவிட் பண்ணிவிட்டு வேறு சோஷியல் மீடியா ஆப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம்னால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது, அண்ட் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஏன் குவிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரீல்ஸ்னால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ரீல்ஸ் அப்படின்றது 1-1.5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். ஒரு கண்டென்ட்டை ஆரம்பித்து அதோட பீக் பாயிண்ட்டுக்கு போய் அந்த கண்டென்ட் முடியுது. ஸோ வெறும் 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் பார்த்து முடிச்சிடுறீங்க. ஸோ இப்படி வெறும் 1.5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுனால நம்மளால் லென்த்தான விஷயங்களுக்கு நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனை கொடுக்க முடியல. ஈவன் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு நாளைக்கு 2-3 படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போது என்னால் ஒரு படத்தை 3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் அந்த ஒரு படத்துக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல. அதே மாதிரி என்னால் புக்கு படிக்க முடியலை. என்னால் எந்த ஒரு பெரிய பேராவாக இருந்தாலும் ரீட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம எல்லாமே 1.5 நிமிஷத்துக்குள்ளே விஷுவல் கண்டென்ட்டாக பார்த்து நம்ம மைண்டில் இருக்கிற டோபமைன் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகி நம்மளால் லென்த்தான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலை. இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் வர கண்டென்ட். ஒரு கண்டென்ட் சோகமாக இருக்கும், ஒரு கண்டென்ட் ஹாப்பியாக இருக்கும், ஒரு கண்டென்ட் மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு கண்டென்ட் எமோஷனலாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு நிமிஷம் ரீல்ஸ்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் இருக்கிறதுனால வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட எமோஷன்ஸ்குள்ளே போயிட்டு வருவீங்க. இந்த ஒரு படத்தில் அன்பு பாசம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமோஷன்ஸையும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே காமிச்சிட்ருப்பீங்க உங்கள் மைண்டில். ஸோ இதனால் உங்கள் பிரெயின் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரீல்ஸை பார்த்தாச்சு. இப்போ கிரியேட்டர்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத பேசுவோம். முன்னாடிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பேஷனோட பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே மணிக்காக கண்டென்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா யூடியூப்காரன் உங்களுக்கு காசு தருவான். பட் இதே இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் 1 மில்லியன் வியூஸ் 10 மில்லியன் வியூஸ் போனாலும் இன்ஸ்டாகிராம் ₹1 கூட தரமாட்டான். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்கிட்ட எப்படி தான் காசு சம்பாதிக்கிறது? இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போகிறவங்களாம் எப்படி தான் மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை வச்சு தான் மணி மேக் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் காசே வரலனாலும் எப்படி இத்தனை பேர் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டென்ஷன். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 2 ரீலில் வாழ்க்கையே மாறினவங்களாம் இருக்காங்க. இந்த அட்டென்ஷனுக்காக தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வராங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரவங்க கிரியேட் பண்ணுற கண்டென்ட் தான். சரி, ஓகே, இந்த கிரியேட்டர்ஸ்லாம் அப்படி என்ன கண்டென்ட் தான் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் போடுவாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஐ டூல் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுப்பாங்க, இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது, லா, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் இருக்குது. சில என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸும் இருக்குது. இந்த டான்ஸ் ஆடுறது, மீம்ஸ் போடுறது, ஃபன்னி விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான கண்டென்ட்ஸும் இருக்குது. பட் இதையும் தாண்டி சில கண்டென்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்கு நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த 3 விஷயத்த பண்ணுங்கன்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம்பிளிங், பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸை விட்டுருங்க, பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்றாங்க. சில பேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிங்கன்றாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே நாள் எப்படி ₹1,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஈவன் நிறைய டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எனக்கு கொடுக்குற ரிலேஷன்ஷிப் அட்வைஸோ இல்லைனா சைக்காட்ரிக்கல் அட்வைஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு. எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. சைக்காட்ரிஸ்ட், அந்த டாக்டர் படித்தவங்க, சைக்காலஜி படித்தவங்க தான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்காலஜிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் மூலமாக நம்மளை பாதிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்னால ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு காசு தர மாட்டான். பட் இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் தான். நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் தான் இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் பிராண்ட் அவங்களுக்கு காசு தருவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காசு கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு டிப்ஸ் கொடுக்குறவங்க, அப்படி இல்லை இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா பேஜஸுமே முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் தான். எனக்கு ஆல்ரெடி ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறவர்கள் என் கீழே சொன்னார். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங், கேம்பிளிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன கிரியேட்டர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அமலா ஷாஜி மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸும் இதை பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தன் காசு தந்து ஏதோ ஒன்று ப்ரொமோட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால நிறைய பேர் ஃபினான்ஷியலாகவும் லாஸ் ஆகிருக்காங்க. இந்த பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்பு, இந்த கொலாபரேஷன், இதனால இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீலுக்கு 1,50,000 2,50,000லேருந்து ஒரு ரீலுக்கு 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க.
இந்த ஆசையில் தான் நம்மளும் எப்படியாவது ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட மாட்டோமா, நம்மளும் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தினம் புதுசாக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதுனால அவங்க வீடியோஸ் எதுவுமே வியூஸ் போக மாட்டேங்குது. இதனால் கடுப்பான அவங்க வீடியோஸை காசு கொடுத்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ரீசெண்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் 4 ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா 4 ரீலில் ஒரு ரீல் எனக்கு கண்டிப்பாக ஸ்பான்சராக தான் இருக்குது. அண்ட் இப்போ இன்னும் மோசமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பர்சன் ஒரிஜினலே கிடையாது, அவர் ஒரு ஏஐ அவட்டார். அவர் இப்படி தான் ரியல் லைஃப்பில் இருப்பார். ஆனால் அவர் வீடியோவே ஷூட் பண்ணாமல் ஒரு ஏஐ அவட்டாரை வச்சு அவர் வீடியோவை எடுத்து கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தமிழ்லேயும் இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங்கில் எதுவும் பண்ணாமல் ஏஐ அவட்டாரை வச்சு வீடியோஸ் பண்ண விட்டாங்க. நிறைய பேர் அவங்க பேஜில் போடுற கண்டென்ட் அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஒரு கண்டென்ட் ரைட்டரை கொடுத்து அவர் எழுதி அந்த கண்டென்ட்டை தான் இவங்க இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறது உங்களோட கண்டென்ட்டும் இல்லை, அதை பேசுகிறது நீங்களும் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்காக கண்டென்ட் போடுறீங்க? சிம்பிள், ஜஸ்ட் அட்டென்ஷன். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கண்டென்ட் போடுறீங்கன்றது மேட்ரு கிடையாது, எவ்வளோ கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நிறைய பேர் ரீல்ஸாக இறக்கி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. சரி, இது என்ன எப்படி பாதிக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக நான் டிப்ரெஷன் தான் ஆகிட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 20 வயசு பையன் நான் பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கினேன், நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ரீல்ஸ் போடுறான்னா அதை பார்த்தோன்னே என் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகுது. இது மாதிரி நான் கிடையாது, நிறைய பேர் அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் இன்ஸ்டாகிராம் மூலமாக அடுத்தவங்களோட லைஃப்பை பார்த்து ஓகே இவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் டிப்ரெஷன் ஆக்குது அப்படின்ற காரணத்தினால தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்டாகிராமை விட்டு குவிட் பண்ணிவிட்டு வேறு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணும்போது இந்த யூடியூப் எவ்வளோ பரவாயில்ல. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவை படிச்சுட்டு அந்த தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பத்தோடு கிளிக் பண்ணி தான் போய் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத எந்த கண்டென்ட்டையும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க போகிறதில்ல. ஓகே, யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் இருக்குது, பட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வராது. யூடியூப்பில் வர ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்ஃபர்டெயின்மெண்ட்டாவோ அப்படி இல்லைன்னா எஜுகேஷனாகவோ இருக்கும். அண்ட் கொஞ்சம் இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. நான் அதுக்காக யூடியூப்பில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலை. இப்போ தான் ரீசெண்டாக டெக் பீப்புள்ஸ்க்கு நடுவில் நிறைய கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருந்தது. பட் இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணும்போது யூடியூப் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்ல வரது என்ன அப்படின்னா, எல்லோரும் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிவிட்டு உருப்படுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. பிகாஸ் எல்லோரும் அது இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் நம்பி தான் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியா லைனில் இருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் உங்கள் லைஃப்பில் இன்ஸ்டாகிராம் உங்களை பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, உங்கள் டைம் அது வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்லை, உங்கள் ஒர்க் லைஃபுக்கும் இன்ஸ்டாவுக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிட்டு இருந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க.